அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இந்த 64 விதிகளில் ஏதேனும் ஒரு விதியானது திருமண காலத்தில், பொருத்தம் பார்க்கக்கூடிய காலத்தில், நிச்சயம் செய்யக்கூடிய காலத்தில் எதிர்மறையாக, அதாவது நமக்கு சாதகமாக இல்லாமல் அது நமக்கு பிறட்சியாக எதிர்மறையாக செயல்படக்கூடிய விதியாக இருந்தால் அந்த திருமணம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. திருமணம் நடக்கும், ஆனால் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வார்களா, அதுக்கான உத்தரவாதம் இருக்கா? இதெல்லாம் ஜோசியத்துல பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும். இப்போ இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருக்கு. ஒரு பொண்ணோட ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 28 வயசு நடக்குது. செவ்வாய் தசை, ராகு தசை முடிஞ்சு, குரு தசை, கேது புத்தி முடிஞ்சு போச்சு. 27 வருஷம் 9 மாசம் 6 நாளோட முடிஞ்சிருச்சு. 27 வருஷம் 9 மாசம் 23 நாள் நடக்குது. குரு தசையில சுக்கிர புத்தி ஆரம்பம். ஏற்கனவே குரு தசையில கேது புத்தி நடந்துச்சு. அதுலயே கல்யாணம் நடக்கல. இப்பயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, குரு லக்னம் பாத்தீங்கன்னா கும்ப லக்னமா இருக்கு. 2ஆம் பாவ அதிபதி, குடும்பஸ்தான அதிபதியான குரு லக்னத்திற்கு 12ஆம் பாவத்தில் மறைந்து நீச்சம் பெற்றார். எப்ப 2ஆம் பாவ அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும், மறைந்து நீச்சம் பெற்றாலும் குடும்பம் அமைவதிலே அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு நமக்கு காட்டுது. இப்ப இந்த 2ஆம் பாவ அதிபதியினுடைய தசை கூட நடந்துகிட்டே இருக்கு. எதுவுமே ஒரு கிரகம் இருந்தா மட்டும் நடந்துடாது. அதனுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது உறுதி செய்யப்பட்ட விதிகள் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப 2ஆம் பாவ அதிபதியான குரு பகவான் தசை நடத்துகிறார். அவர் 12ஆம் பாவத்திலே மறைந்தார். அதோடு மட்டுமல்ல, அது நீச்சமாகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுல அப்படி இருக்கக்கூடிய அந்த குருனுடைய தசா நடக்குது. இப்ப கேது புத்தி நடந்தது. கேது பாத்தீங்கன்னா லக்ன கேந்திரத்திலேயே கேது இருக்கார். 7ஆம் இங்க பாருங்க ராகு, அங்க கேது. கேது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா குருனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கார். நீச்சம் பெற்ற குருசாரம் ஏறினா. அப்போ லக்ன தொடர்பு அது கொடுக்கு. ஆனாலும் 12ஆம் பாவத்துல குரு நீச்சமா இருக்காரு. கல்யாணம் நடக்கல. இப்ப கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தியானது வந்திருக்கு. இந்த லக்னத்திற்கு 4, 9 சுக பாக்யாதிபதியினுடைய புத்தி. சுக்கிரன் சுக பாக்யாதிபதி, ஆனால் அவர் 9ஆம் பாவ அதிபதி 8ஆம் பாவத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றார். அப்படி இருக்கு. சுக்கிர புத்தி இப்ப வந்துருச்சு. இப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல இருக்காரு. சந்திரனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு அவிட்ட நட்சத்திரத்துல இங்க இருக்காரு. குரு சந்திரன் சாரத்தில் ஏறினார். அப்போ இந்த நீச்ச பலனை குரு யாருக்கு தர்றாருன்னா சந்திரனுக்கு தருகிறார். சந்திரன் என்றால் யாருன்னா மனோகாரகனாகிய சந்திரன், ஜாதகனுக்கு தருகிறார். அந்த சந்திரன் செவ்வாய் சாரம் ஏறினார். அது பாருங்க லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல இருக்காரு. அந்த சந்திரன் பாதக ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்ப இந்த ஜாதகர் 2ஆம் பாவ அதிபதி நீச்சம் பெற்று 12 மறைந்து சந்திரன் சாரம் 6ஆம் பாவ அதிபதி சாரம் ஏறி அந்த 6ஆம் பாவ அதிபதி லக்ன கேந்திரம் இருந்து ஜென்ம நட்சத்திர அதிபதியான செவ்வாய் சாரம் ஏறினார். அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 9ஆம் பாவமாகிய பாதகஸ்தானத்தில் நின்றார் அப்படின்னு இருக்கு. அந்த செவ்வாய் தான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சாரத்துல ஏர் நிற்கிறார். அப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்து
7ஆம் பாவத்தில் நின்ற ராகுசாரம் ஏறினார். ஜென்ம நட்சத்திராதிபதி எப்ப பாதகஸ்தானத்தில் அமர்ந்தாரோ, எப்ப 7ஆம் பாவமாகிய ராகுசாரம் ஏறினாரோ, அந்த ராகு சூரியனுடைய நட்சத்திரத்திலே ஏறி நிற்கிறார், அவரும் ஏழியே நிற்கிறார். அப்ப இந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது காதல் திருமணம், கலப்பு திருமணம், விதிமீறிய திருமணம், சீர்திருத்த திருமணம், இப்படிதான் அவருக்கு நடக்க போகுது. ஏன்னா குடும்பாதிபதி நீச்சமாயிட்டாரு, சந்திரன் சாரம் ஏறினார், சந்திரன் ஜென்ம நட்சத்திராதிபதி சாரம் ஏறினார். அப்படின்னா குருவானவர் நீச்ச பலனை சந்திரனுக்கு தந்தார். இப்ப இவருக்கு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு நீச்ச பெண் அப்படின்னு சொன்னா அவள் ஏற்கனவே திருமணம் ஆனவளாகவோ அல்லது காதலித்து தன் கற்பை இழந்தவளாகவோ, அதாவது நீச்ச பெண் என்று சொன்னால் கன்னி பெண் மனைவியாக வரமாட்டாள் அப்படிங்கறதான். ஏன்னா குரு தசை நடத்துறாரா, குடும்பாதிபதியா, 2ஆம் பாவ அதிபதி மற்றும் 11ஆம் பாவ அதிபதி. 11ஆம் பாவ அதிபதி 2ஆம் திருமணம் செய்து வைப்பவர். 9ஆம் பாவத்திலே ஜென்ம நட்சத்திர அதிபதி உட்கார்ந்து ராகுசாரம் ஏறினார். இவர் சொந்த ஜாதியிலே முதல்ல திருமணம் செய்வாரா அப்படிங்கிற விதி இருக்கு. அப்போ வரக்கூடிய பெண்ணானவள் எப்பொழுது 9ஆம் பாவம் திரலக்கணத்திற்கு 9ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ராகு தொடர்பு ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு கிடைக்குமானால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக ஜாதியிலே இருப்பாரையானாலும் கூட தந்தை ஒரு ஜாதி, தாய் ஒரு ஜாதியாக கலப்பு மனம் செய்தவர்களுடைய குழந்தையாக இருக்கும். அந்த பெண் ஏற்கனவே திருமணம் ஆனவளாக இருப்பாள், அல்லது எவனையாவது காதலித்து அந்த காதல் முறிந்து போகி அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டு 2வதாக இந்த பையனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணாக இருப்பாள். விதி மீறிய திருமணம், கன்னி பெண் மனைவியாக வரமாட்டாள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கு எப்படிப்பட்ட பெண்ணை இணைப்பது? 2வது, இப்ப குரு தசையில சுக்கிர புத்தி நடக்குது. குருவும் ஏற்கனவே நீச்ச வீட்டில் உட்கார்ந்து இருக்காரு, சுக்கிரனும் பாத்தீங்கன்னா நீச்சமா இருக்காரு, 9ஆம் பாவ அதிபதி நீச்சம். அப்போ இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அந்த நீச்ச பலனை யாரு கொடுக்கிறாரு? சூரியனுக்கு தருகிறார். அப்ப தசாநாதனும் நீச்சம், அந்த நீச்ச பலனை சந்திரனுக்கு தந்து ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு தருகிறார். புத்திநாதனாகிய சுக்கிரனும் நீச்சம், அவரும் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சாரத்திலே சூரியன் கேது சாரத்திலே தருகிறார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கன்னி பெண் மனைவியாக வரமாட்டார். எப்போ நீச்ச கிரகம் 7ஆம் பாவத்தையோ 9ஆம் பாவத்தையோ தொடர்பு கொண்டு ஜென்ம நட்சத்திரத்தையும் தொடர்பு கொண்டுச்சுன்னா கண்டிப்பாக சீர்திருத்த திருமணம், பொண்ணு ஒரு ஜாதி பையன் ஒரு ஜாதி, அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு இவர் கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் ஆகி கல்யாணம் பேசி நின்று போய் அப்படி, இல்ல தாலி கட்டி நின்று போனது, அல்லது காதலிச்சு அந்த காதல் நிறைவேறாம போனது, அல்லது அப்பா வேற ஜாதி அம்மா வேற ஜாதி இருந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆக மொத்தத்துல இவருக்கு நடக்கக்கூடிய திருமணம் சமுதாயத்தில் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு திருமணமாக நடக்காது. ஏன்னா அந்த தோஷம் இந்த ஜாதகத்திலே குடும்ப தோஷம் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷத்திற்கான பரிகாரமாக அந்த மாதிரியான பொண்ணு வந்தாக்கா அதற்கு நிவர்த்தி செய்யப்படுகிறார். இது போல ஒவ்வொரு ஜாதகத்திலும் எந்த மாதிரியான பொண்ணு வருவா, எப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விதிகளை தெரிந்து கொண்ட பிறகு கல்யாணம் பேசப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இப்ப பாருங்க, குடும்பாதிபதி 12ஆம் பாவத்திலே நீச்சம் பெற்று அப்ப குடும்பம் அமையாது அப்படிங்கிற விதியம் ஒண்ணு இருக்கு. 9ஆம் பாவ அதிபதியான பாக்யாதிபதி 4ஆம் பாவாதிபதியான சுகாதிபதி நீச்சம் பெற்று காணப்படுகிறார். 9ஆம் பாவம் 4ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா சுகபாக்கியாதிபதி அவரே நீச்ச சாரத்துல நிக்கிறாரு, நீச்ச வீட்டுல நிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, ஆனால் அந்த நீச்ச சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு 8ஆம் பாவத்திலே அமர்ந்து 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சாரம் ஏறினார். அப்போ நீச்சமா இருக்கக்கூடிய கிரகம் மனைவியா வருவதற்கு தயார் நிலையில்
தீவுல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. இது போல அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான பெண்களை ஆண்களை இணைத்து பொருத்தம் பார்த்து மணமக்களுக்கு நல்வழி காட்டுவது ஜோதிடத்தினுடைய பெருமை, ஜோதிடத்தினுடைய மகிமை என்று கூட சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள், நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.